வணக்கம் மக்களே, இந்த மாதிரி சம்ஸ்லாம் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சம்முக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா மறக்காமல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எப்படி சால்வ் பண்ண சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 பவர் n ஈக்குவல் டு 64. ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த என்னோட வேல்யூ. இதுதான் கேட்குறாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n. இது எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம இதை எப்படி எழுதலாம்னா பவரில் 1/2ன்னு எழுதலாம். ஸோ 4 பவர் n பவரில் 1/2. இந்த 64 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, சர்டன் இண்டிசஸில் a பவர் m பவர் n இந்த மாதிரி இருந்துச்சுன்னா a பவர் m இன்ட்டு n இந்த பவரில் இருக்கிறது மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 4 பவர் n/2 ஈக்குவல் டு 64. ஸோ இந்த மாதிரி டைமில் பேஸ் இருக்குல்ல, இந்த பேஸை நம்ம சமமாக கொண்டு வரணும். அப்போ தான் பவரில் இருக்கிறத நம்ம ஈக்குவலாக எடுத்துக்க முடியும். அப்போது இந்த சைடு பாருங்கள், இதை 64 எப்படி எழுதலாம்னா 4 கியூப்னு எழுதலாம். ஏன்னா 4 4s are 16, 16 into 4 64. ஸோ இந்த 64 எப்படி எழுதலாம்னா 4 கியூப்னு எழுதலாம். அப்போது இங்கேயும் பேஸ் சமமாக ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போது பவரில் இருக்கிறத நம்ம டைரெக்டாக ஈக்குவலாக எழுதிக்கலாம். n/2 ஈக்குவல் டு 3. ஸோ இந்த 2 அந்த சைடு போச்சுன்னா நியூமரேட்டரில் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ n ஈக்குவல் டு 3 into 2. ஸோ 3 2s are 6. இந்த சம்முக்கான ஆன்சர் 6, ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் டெக்கில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.